الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن نبينا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولقد كرمنا بني آدم وحملناهم في البر والبحر ورزقناهم من الطيبات وفضلهم على كثير ممن خلق تفضيلا وقال تعالى أيضا يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلال شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون صدق الله العليم وقال رسول الله صلى الله عليه وسلم حق المسلم على المسلم 6 قيل ما كنا يا رسول الله قال إذا لقيته فسلم عليه وإذا دعاك فأجبه وإذا استنصحك فانصح له وإذا عطس فحمد الله فسمته وإذا مرض فعده وإذا مات فاتبعه رواه مسلم صدق رسول الله صلى الله عليه وسلم சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வையகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏவனான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு உரித்தாம் அல்ஹம்துலில்லாஹ் ஸலவாத்தும் ஸலாமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் எனது உயிருளும் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரை பின் துயர்ந்த துயரப் போகின்ற அப்படியான நல்லடியார் மீதும் உண்டாவதாக. இறையில்லமாம் அல்லாஹுடைய மாளிகையிலே இத்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கும் அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவற்றையெல்லாம் தன்னுடைய வாழ்வில் எடுத்து நடக்கும்படி சொல்லியிருக்கின்றானோ அவற்றை ஏந்திய அளவு தன்னுடைய வாழ்வில் எடுத்து நடக்கும்படியும் எவற்றையெல்லாம் தன்னுடைய வாழ்வில் முற்றும் முழுவதாக தவிர்த்து நடக்கும்படி சொல்லியிருக்கின்றானோ அவற்றை எல்லா நேரத்திலும் எல்லா சந்தர்ப்பத்திலும் முற்றும் முழுவதாக தவிர்த்து நடக்கும்படி முதற்கண் அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வா கொண்டு வசியத்தன்னும் நல்லுபதேசம் புரிந்தேன். அல்லாஹ் வாத்திய ரசூல் அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனில் நெருங்கக்கூடிய சந்தர்ப்பங்களை வாய்ப்புகளை அல்லாஹ் தஆலா கொடுத்து கொண்டே இருக்கின்றான். ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹுடைய தொடர்பை சீராக்கி கொள்ள வேண்டும். அல்லாஹுடைய தொடர்பில்லாமல் வாழ முடியாது. ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம், ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அவனுடைய தொடர்பில்லாமல் வாழ முடியாது. வாழ்ந்தால் பயங்கரமான ஒரு நிலைமையை சந்திக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டுவிடும். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானா. அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடியார்களுக்கு ஏராளமான நியமத்துகள் அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். ஏராளமான நியமத்துகளை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். ஒவ்வொருவருக்கும் அந்த நியமத்தை அல்லாஹ் வித்தியாசப்பட்டதாக கொடுத்திருக்கின்றான்.
அல்லாஹ் தஆலா எல்லோருக்கும் அவனுடைய நியமத்தை பரிபூர்ணமாக கொடுக்கவில்லை, ஏற்றத்தாழ்வுள்ளதாக அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கின்றான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா படைத்த படைப்பினங்கள் மிக சிறந்த படைப்பாக அல்லாஹ் தஆலா மனித சமுதாயத்தை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குர்ஆன்ல ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் தெளிவுபடுத்தும் போது வலகத் கர்ரம்னா பனி ஆதம் وحملناهم في البر والبحر ورزقناهم من الطيبات وفضلناهم على كثير ممن خلق تفضيلا. அல்லாஹ் தஆலா தெளிவுபடுத்தும் போது ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான், நாம் ஆதமுடைய மக்களை கண்ணியமாக்கி வைத்திருக்கின்றோம், சங்கையாக சிறப்பாக வைத்திருக்கின்றோம். கடலையும் தரையிலையும் பிரயாணத்தை மேற்கொள்ளும் போது அதுக்குரிய ஏற்பாடுகளை நாம் செய்திருக்கின்றோம். மேலும் வாய்க்கு ருசியான மனமான உணவு வகைகளையும் பானங்களையும் நாம் அவர்களுக்கு கொடுத்திருக்கின்றோம். மேலும் ஏனைய படைப்பினங்களை விட சிறந்த படைப்பாக கண்ணியமான ஒரு படைப்பாக ஆக்கி இருக்கின்றோம் என்பதாக ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் தெளிவாக சொல்கின்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ஆயத்துக்கு கீழால தஃசீருடைய உலமாக்கள் விளக்கம் சொல்லும் போது அல்லாஹ் தஆலா ஏனைய படைப்பினங்களை விட இந்த மனித சமுதாயத்தை, இந்த மனித வர்க்கங்களை அல்லாஹ் தஆலா சிறப்பானதாக மேன்மை மிக்கதாக அல்லாஹ் தஆலா ஆக்கியிருக்கின்றான். அல்லாஹ் தஆலா எப்படி சிறப்பாக ஆக்கியிருக்கின்றான்? கண்ணியமானவர்களே, தஃசீருடைய உலமாக்கள் சொல்லும் போது ஃபல்லல்லாஹுல் இன்சான அலா சாயிரில் ஹயவானாத்தி வல் கல்க், அல்லாஹ் தஆலா இந்த மனிதர்களை ஏனைய படைப்பினங்களை விட, மிருக வனங்களை விட, பறவை வனங்களை விட, ஏனைய படைப்பினங்களை விட அல்லாஹ் மேன்மையானதாக சிறந்ததாக அல்லாஹ் தஆலா இந்த மனித சமுதாயத்தை அல்லாஹ் சிறப்புப்படுத்தி வைத்திருக்கின்றான். சொல்லுகின்றார்கள், இயல்பிலே அல்லாஹ் சில தபியத்திலே அல்லாஹ் தஆலா சில குணங்களை கொடுத்து அல்லாஹ் தஆலா சிறப்பானதாக வைத்திருக்கின்றான். அல்லாஹ் தஆலா மனிதன் என்று வரக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் மனிதனுக்கு 6 அறிவை கொடுத்திருக்கின்றான், பகுத்தறிவை கொடுத்திருக்கின்றான். ஏனைய படைப்பினங்கள் மிருகங்கள் என்று வரக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் தஆலா அவைகளுக்கு 5 அறிவுகளை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். ஆனால் மனிதன் என்று வரக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வை விளங்கக்கூடிய 6 அறிவை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது மாத்திரமல்ல, அல்லாஹ் புத்தியை கொடுத்திருக்கின்றான். அது மாத்திரமல்ல, அவனை பேசக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். அது மாத்திரமல்ல, அவனுடைய சூரத்தை, அவனுடைய தோற்றத்தை அழகானதாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றான். நடுநிலைமை உள்ளவனாக அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான். விளங்கக்கூடிய பகுமை ஆற்றலை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். ஒரு விடயத்தை கிரகிக்கக்கூடிய திறனையும் ஆற்றலையும் அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். அது மாத்திரமல்ல, நல்ல பண்பாடுகளை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான், நல்ல குணத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். அது மாத்திரமல்ல, இல்முடைய இந்த மார்க்கத்துடைய அறிவை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். அது மாத்திரமல்ல, எழுதக்கூடிய எழுத்தாற்றலை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். அது மாத்திரமல்ல, அல்லாஹ் தஆலா இந்த மனித சமுதாயத்தினர்களுக்கு அல்லாஹ் அவனுடைய சொற்களை அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கின்றான், அவனுடைய வேதங்களை அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கின்றான். இப்படி அல்லாஹ் தஆலா மனித சமுதாயத்தினர்களை ஏனைய படைப்பினங்களுக்கு முன்னால சிறப்பு மிக்கதாக கண்ணியமானதாக அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதனை தஃசீருடைய உலமாக்கள் குறிப்பிடுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால மனிதன் என்று வரக்கூடிய நேரத்தில் கண்ணியமானவன் ஒவ்வொருவரும் பிறருடைய உரிமையை மதிக்க வேண்டும், பிறருடைய உரிமைகளை மதிக்க வேண்டும், பிறருடைய உணர்வை மதிக்க வேண்டும். இஸ்லாம் நமக்கு தெளிவா சொல்லித் தருகின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹக்குல் முஸ்லிமி அலல் முஸ்லிமி சித்தூன், ஒரு முஸ்லிம் பிற முஸ்லிமை செய்ய வேண்டிய உரிமை கடமை 6 விடயங்கள் என்பதாக சொன்னார்கள்.
சஹாபாக்கள் கேட்டார்கள், கையிலமா குன்ன யா ரசூலல்லாஹ், கேட்கப்பட்டது அவைகள் என்ன யா ரசூலல்லாஹ் என்று கேட்கப்படவும் கால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா லகீதஹு ஃபஸல்லிம் அலைஹி, ஒரு முஸ்லிம இன்னொரு முஸ்லிம் சந்தித்தால், இதா லகீதஹு ஃபஸல்லிம் அலைஹி, நீ ஒரு முஸ்லிமை சந்தித்தால் நீ அவனை முதலாவதாக சலாம் சொல்லுவீராக. ஒரு முஸ்லிமை சந்திக்கும் போது அந்த முஸ்லிமை செய்ய வேண்டிய கடமை, கண்ணியமானவர்களே, உரிமை சலாம் சொல்ல வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம்மில் எத்தனை பேர்கள் சலாம் சொல்லுகின்றார்கள்? நம்மில் எத்தனை பேர்கள் சலாம் சொல்லக்கூடிய பழக்கம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள்? கண்ணியமானவர்களே, சிலர்களை குறிப்பிட்ட நபர்களை பார்த்து சலாம் அல்ல, இஸ்லாம் நமக்கு தெளிவா சொல்லித் தருகின்றது. அறிந்தவர்களா இருந்தாலும் சரி, அறியாதவர்களா இருந்தாலும் சரி, பழக்கம் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, பழக்கம் இல்லாதவர்களா இருந்தாலும் சரியே, ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை சந்திக்கும் போது சலாம் சொல்ல வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கியாமத்துடைய அடையாளம் ஒரு முஸ்லிம் சில முஸ்லிம்களை பார்த்து மாத்திரம் சலாம் சொல்லுவது. கண்ணியமானவர்களே, குறிப்பிட்ட நபர்களை பார்த்து, குறிப்பிட்ட அறிமுகமானவர்களை பார்த்து சலாம் சொல்வது இருக்குது, இது கியாமத்துடைய அடையாளம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அடுத்ததாக சொன்னார்கள், வைதா தாக ஃபஅஜிபுஹு, உங்களை ஒரு முஸ்லிம் அவருடைய ஏதோ ஒரு அழைப்புக்கு, ஏதோ ஒரு விடயத்துக்கு உங்களை அழைத்தால் அவருக்கு நீங்கள் விடையளியுங்கள் என்பதாக சொன்னார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தஃசீருடைய உலமாக்கள் விளங்கப்படுத்துகின்றார்கள், ஒருவருடைய நிக்காவுடைய அந்த விடயத்துக்காக வேண்டி, நிக்காவுடைய ஒரு சாப்பாட்டுக்காக வேண்டி ஒருவரை அழைக்கிறார் என்றிருந்தா, தக்க காரணம் இல்லாம, ஷரியத் அனுமதிக்கப்படாத காரணம் இல்லாம அந்த நிக்கா மஜ்லிஸ் போகாமல் இருப்பது, அந்த வலிமாக்கு போகாமல் இருப்பது, நிக்கா மஜ்லிஸ் அல்ல வலிமாக்கு போகாமல் இருப்பது கூடாது என்பதாக இமாமுனா நவவி ரஹிமஹுல்லாஹ் ஷரஹ் முஸ்லிம்ல தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை மதித்து அவரை அந்த வலிமா சாப்பாட்டுக்கு அழைக்கும் போது இவர் அங்க அவருடைய அந்த பதிலுக்கு விடையளிப்பது கட்டாய கடமையா இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஷரியத் சில காரணங்களை சொல்லி இருக்கின்றது. அந்த நிக்கா மஜ்லிஸ்ல மார்க்கத்து முரணான விடயங்கள் போகக்கூடியதா இருந்தா, மார்க்கத்து முரணான விடயங்கள் நடக்கூடியதா இருந்தா அந்த வலிமா சாப்பாட்டு போறது அனுமதி கிடையாது. போகாமல் இருக்கிறது வாஜிப் ஃபர்லு ஐன் என்பதாக கிதாபுல் உலமா பெருமக்கள் தெளிவாக ஃபத்வாவை எழுதியிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது இல்லாம ஒருவர் எந்த காரணமின்றி ஒருவர் ஒரு நிக்கா ஒரு வலிமா சாப்பாட்டுக்கு அழைக்கும் போது காரணம் இல்லாம போகாமல் இருப்பது கூடாது என்பதாக உலமா பெருமக்கள் கிதாபுல தெளிவாக எழுதியிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதோ ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிம் செய்ய வேண்டிய கடமை, உரிமை என்பதாக சொன்னார்கள். ஒருவர் உங்களிடத்துல உபநியாசம் செய்யும்படி வேண்டிக் கொண்டால், நல்ல விடயங்களை சொல்லும்படி வேண்டிக் கொண்டால், நீங்கள் அவருக்கு நல்ல விடயங்களை சொல்லிவிடுங்கள். கண்ணியமானவர்களே, ஏதாவது ஒருவரிடத்துல ஒருவர் வந்து புத்திமதிகளை சொல்லுங்க, நல்ல விஷயங்களை சொல்லித்தாருங்க என்பதாக கேட்கும் போது அவருக்கு சொல்லிக் கொடுப்பது கட்டாயம், உரிமை என்பதாக நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அடுத்ததா சொன்னார்கள், வைதா ஆத்தஸ ஃபஹமிதல்லாஹ ஃபஸம்மிதுஹு, ஒருவர் தும்மி அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னால் அதை கேட்டவர் யர்ஹமக்கல்லாஹ் என்று சொல்வது ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை செய்ய வேண்டிய உரிமை, கடமை என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அடுத்ததாக வைதா மரில ஃபஉது, ஒருவர் நோய்வாய்ப்பட்டிருந்தா அவரை சுகம் விசாரிக்க செல்லுங்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆள் பார்த்து இடம் பார்த்து பழக்கத்தை வைத்து நோய் விசாரிக்க போறதல்ல. இஸ்லாம் நமக்கு தெளிவா சொல்லி தருகின்றது. யாரா இருக்கட்டும்,
உங்களுடைய காதில் ஒருவர் நோயாளியா இருக்கிறார் என்று கேள்விப்படுதா, காதில் எச்சுதா, அவரை நோய் விசாரிக்க சொல்லுங்கள், அவரை சுகம் விசாரிக்க சொல்லுங்கள். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாம் இந்த அளவுக்கு பிற முஸ்லிம்களுடைய உணர்வுகளை மதிக்கும்படி சொல்லுகின்றது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்ததா சொன்னார்கள், வைதா மாத்த ஃபத்தபிஉஹு, யாராவது மரணித்து விட்டால் அவருடைய ஜனாசாவை பின்தொடர்ந்து செல்லுங்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆள் பார்த்தல்ல, இடம் பார்த்தல்ல, சொந்தம் பார்த்தல்ல, யாராவது ஒருவர் வஃபாத்தாகிவிட்டால், காதில் கேட்டுவிட்டால் நாம் ஜனாசாவுக்கு செல்ல வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை செய்ய வேண்டிய உரிமை, கடமை என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். சஹீஹ் முஸ்லிம் வரக்கூடிய ரிவாயத். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்ததாக இஸ்லாம் பிறருடைய உணர்வை எந்த அளவுக்கு மதிக்கும்படி சொல்லக்கூடிய மார்க்கம் என்பதை பார்க்கும்போது, இஸ்லாஹு ذاتில் பைன், கண்ணியமானவர்களே, இருவருக்கு மத்தியில பிரச்சனை, ஏதோ வாய்த்தக்கம் வந்து பேசாம கதைக்காம இருக்கிறார்கள், கோவித்தவர்களா இருக்கிறார்கள் என்றிருந்தா, இது பிறருக்கு தெரிய வந்துவிட்டால் அவர்களை சமாதானப்படுத்துவது பிறர்களுடைய உரிமை, பிறருடைய கடமை. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல தெளிவுபடுத்தும் போது, இன்னமல் முஃமினூன இஹ்வத்துன் ஃபஸ்லிஹு பைன அഖவைக்கும் வத்தகுல்லாஹ் லஅல்லகும் துர்ஹமூன், நிச்சயமா மூமின்கள் பிற மூமின்களின் சகோதரர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உங்களுடைய இரு சகோதரர்கள் வாய்த்தக்கம் ஏற்பட்டு பேசாம கதைக்காம கோவித்தவர்களா இருப்பதை கண்டால் அவர்களை சமாதானப்படுத்துங்க. கண்ணியமானவர்களே, அவர்கள் கோபமா இருக்கிறார்கள், நாம் ஏன் அவர்களை சமாதானப்படுத்த வேண்டும்? சுயநலம் உள்ளவர்கள் இருக்கக்கூடாது. மார்க்கம் சொல்லுகின்றது, உங்களுடைய கண்ணுக்கு தென்படுதா பிறர் இருவர் சண்டை சச்சரவு ஏற்பட்டு பேசாம கோவித்தவர்களா இருக்கிறார்களா, நீங்கள் கண்டால் சமாதானத்தை ஏற்படுத்துங்க, அவர்களுக்கு மத்தியில் இஸ்லாமை ஏற்படுத்துங்கள், அவர்களுக்கு மத்தியில் அவர்களை பேச வையுங்கள் என்பதை மார்க்கம் நமக்கு தெளிவா சொல்லி தருகின்றது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாத்துல சுயநலம் கிடையாது. சஹாபா பெருமக்கள் கூட பிறர்களுடைய உணர்வை மதித்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறர்களுடைய உணர்வை மதித்தார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களுடைய தந்தையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் கூட்டி வருகின்றார்கள். கல்லாடக்கூடிய வயசு, கண்ணியமானவர்களே, முதுமை அடைந்தவர் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கூட்டி வருகின்றார்கள். நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த காட்சியை கண்டார்கள். கண்டு சொன்னார்கள், ஏ அபூபக்கரே, ஏன் முதுமை அடைந்த காலத்தில் இவரை வீட்டில் வைக்கலாமே, என்னிடத்தில் நீங்கள் சொல்லியிருந்தா நான் வந்து அவரை சுகம் விசாரிச்சிருப்பேனே, நான் அவரிடத்தில் வந்திருப்பேனே என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொல்லக்கூடிய நேரத்தில், யா ரசூலல்லாஹ், நீங்க என்னுடைய தந்தை இடத்துல வாரதை விட என்னுடைய தந்தை உங்களிடத்துல வாரதுதான் மிக ஏற்றமா இருக்கின்றது என்பதாக சொன்னார்கள். அந்த ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களுடைய தந்தையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கூட்டி வந்தார்கள். அதுக்கு பின்னால நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய நெஞ்சகத்தின் மீது கையை வைத்து தடாவினார்கள். தடாவிட்டு சொன்னார்கள், அஸ்லிம், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். கண்ணியமானவர்களே, அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர்கள் முதுமை அடைந்தும் கூட நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல அந்த முதுமை அடைந்த அந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தந்தையை கூட்டி வரக்கூடிய நேரத்தில் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நிலைமையை பார்த்தார்கள், அவர்களுடைய உணர்வை மதித்தார்கள். இதுக்கு முன்னால நீங்க சொல்லிருக்கலாமே, நானே அவரிடத்துல வந்திருப்பேனே என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால கண்ணியமானவர்களே,
இஸ்லாம் நமக்கு தெளிவா சொல்லி தருகின்றது. அன்சிலின் நாஸ மனாசிலஹும், ஒவ்வொருவருக்கும் இருக்கக்கூடிய அந்தஸ்தை கொடுக்கும்படி மதிக்கும்படி இஸ்லாம் நமக்கு தெளிவா சொல்லி தருகின்றது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யாரையும் ஏளனமா பார்க்க முடியாது, யாரையும் கேவலமா பார்க்க முடியாது. இஸ்லாம் சொல்லி தருகின்றது, பிறர்களுடைய உணர்வை மதிக்கும்படி சொல்லுகின்றது. ஏராளமான வரலாறு நமக்கு சான்றிதழாக இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்ததாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அலா உனப்பியுக்கும் பிகைரி அமாலிக்கும், நீங்கள் செய்யக்கூடிய அமல்களே சிறந்த அமல்களை நான் உங்களுக்கு அறிவித்து தரட்டுமா, சொல்லி தரட்டுமா? நபி அலைஹிஸ்ஸலாம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், இஸ்லாஹு ஸாத்தில் பைன், உங்களுக்கு மத்தியில் தகராறு ஏற்பட்டு சண்டை சச்சரவு ஏற்பட்டு பேசாம கதைக்காம கோபம் பிடித்தவர்களா இருக்கிறார்களே, இவர்களை சீராக்குவதுதான் நீங்கள் செய்யக்கூடிய அமல்கள் மேலான அமல் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவா சொன்னார். கண்ணியமானவர்களே, இருவருக்கு மத்தியில சண்டை சச்சரவு ஏற்படுதா? கண்ணியமானவர்களே, அவர்களை ஒற்றுமைப்படுத்துவது நீங்கள் செய்யக்கூடிய அமல் அல்ல, மேலான அமல் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், இயல் ஹாலிகத்து லா அகூலு தஹ்லிகு ஸார வலாக்கின் தஹ்லிகு தீன. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இருவருக்கு மத்தியில பிரச்சனை குழப்பம் ஏற்பட்டு பேசாதவர்களாக கதைக்காதவர்களாக இருக்கும் போது சொன்னார்கள், அது மொட்டை அடிக்கக்கூடியதாக இருக்குது என்று சொன்னாங்க. நபியான் சொன்னாங்க, முடியை வலிக்கிறதல்ல. இந்த இடத்துல இந்த ஹதீஸ்ல சொல்லப்பட்ட கருத்து ஒருவருடைய தலையில் இருக்கக்கூடிய முடியை சிரைக்கிறதல்ல, வலிக்கிறதல்ல. நபியான் சொன்னார்கள், வலாக்கின் தஹ்ரீகு தீன், மார்க்கத்தையே மொட்டை அடித்து விடும் என்று சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒத்துமை இழக்கப்படும் போது மார்க்கம் மொட்டை அடிக்கப்படும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனாலதான் இஸ்லாம் இந்த அளவுக்கு வலியுறுத்தி பிறருடைய உணர்வை மதிக்கும்படி சொல்லுகின்றது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ஹதீஸை இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லாஹ், இமாம் இப்னு ஹிப்பான் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய கிதாபுல பதிவு செய்தார்கள். இப்னு ஹிப்பான் ரஹிமஹுல்லாஹ் சொல்லும்போது, ரிஜாலு சிகாத்துன் வ சனதுஹு ஸஹீஹுன், இந்த ஹதீஸுடைய அறிவிப்பாளர்கள் நம்ப தகுந்தவர்கள், சஹீஹானவர்கள், லஈஃபான ஹதீஸ் அல்ல என்பதாக இப்னு ஹிப்பான் ரஹிமஹுல்லாஹ் இந்த ஹதீஸை பற்றி தெளிவுபடுத்தும் போது தெளிவுபடுத்துகின்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்ததாக இஸ்லாம் சொல்லித்தரக்கூடிய விடயம்தான் பிறர்களுடைய குறைகளை மறைக்க வேண்டும். எந்த அளவு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒருவர் ஜனாஸாவை குளிப்பாற்றதா இருந்தா, கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் கஸ்ஸல மய்யிதன் ஃபகதம அலைஹி தஹரல்லாஹு மின் துனூபிஹி வகஃபனஹு கஸாஹுல்லாஹு மினஸ் சுந்துஸி. ரவாஹு தபரானி. தபரானில வரக்கூடிய ரிவாயத் இமாம் தபரானி ரஹிமஹுல்லாஹ் அல் முஅஜமுல் கபீர் என்ற கிதாபுல பதிவு செய்தார். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், கண்ணியமானவர்களே, மிக முக்கியமான ஒரு ஹதீஸ், ஜனாஸாவை குளிப்பாற்றுவதா இருந்தா அந்த குளிப்பாட்டக்கூடியவர் நம்பிக்கையாளராக இருக்கும். ஜனாஸாக்களை குளிப்பாட்டும் போது ஏராளமான குறைகள் தென்படும். அந்த குறைகளை பிற மனிதரிடத்தில் சொல்லக்கூடாது. கண்ணியமானவர்களே, அவருடைய உணர்வை மதிக்க வேண்டும், அவருடைய கண்ணியத்தை பாதுகாக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், யாரு ஜனாஸாவை ஒரு மையத்தை குளிப்பாட்டுகின்றார்களோ, குளிப்பாட்டும் போது பல குறைகள் அங்க இவருடைய கண்ணுக்கு தென்படுகின்றன. அந்த சமயத்தில் அவர் அந்த ஜனாஸாவுடைய குறையை யாரிடத்திலையும் சொல்லாமல் மறைத்து விட்டால், அல்லாஹ் இந்த மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய கார்க்கியம் என்ன தெரியுமா, வெகுமதி என்ன தெரியுமா? தஹரல்லாஹு மின் துனூபிஹி, அல்லாஹ் தஆலா அவருடைய பாவத்தை விட்டும் அல்லாஹ் அவரை பரிசுத்தப்படுத்துவார். மையத்தை குளிப்பாற்றினவருடைய பாவத்தை விட்டும் அல்லாஹ் அவரை பரிசுத்தப்படுத்துவான்.
அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னித்து விடுவான். மேலும் அந்த ஜனாசாவை அவர் கஃனிடும் போது அல்லாஹ் தஆலா அவருக்கு கொடுக்கக்கூடிய பாக்கியம் என்ன தெரியுமா? சொர்க்கத்தில் கூடிய அல்லாஹ் தஆலா பட்டாடையை அவருக்கு அணிவிப்பார். சொர்க்கத்துடைய ஆடையை, சொர்க்கத்துடைய பட்டாடையை அல்லாஹ் தஆலா இவருக்கு அணிவிப்பான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால கண்ணியமானவர்களே, நாம் உலகில் வாழும் போது பிறர்களை மதித்து வாழ வேண்டும், பிறருடைய உணர்வுகளை மதிக்க வேண்டும். இந்த பிறருடைய உணர்வுகள் மதிக்கப்படல. அதனாலதான் எல்லா இடங்களையும் சண்டை சச்சரவா இருக்கின்றது, எல்லா இடங்களையும் குழப்பமாக இருக்குது, எல்லா இடங்களையும் பெரும் பிரச்சனையா இருக்குது. ஏன்? இஸ்லாம் நமக்கு சொல்லி தந்த உணர்வை மதிக்கும்படி அந்த உணர்வை மதிக்க தவறிவிட்டோம். அதனால வந்த விளைவு கொலையில போய் சேருகின்றது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்ததா கண்ணியமானவர்களே, நாம் இபாதத் செய்கிறோம், நல்ல அமல்களை செய்கிறோம். பிறருடைய ஹக்குல தரக்குறைச்சல் செய்யக்கூடாது. பிறருடைய ஹக்குல தரக்குறைச்சல் செய்து கொண்டு பொடுவோக்கா இருந்து கொண்டு என்ன அமல செய்தாலும் அந்த அமல் கபூலியத்தாகாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மனிகதா ஹக் இம்ரி முஸ்லிமின் பியமீனிஹி ஃபகத் அஜபல்லாஹு லஹு النار وحرم له الجنة. فقال رجل وإن كان شيئا يسيرا فقال وإن كان قريبا من عراق. ரவாஹு முஸ்லிம். முஸ்லிம்ல வரக்கூடிய ரிவாயத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் பிறருக்கு சொந்தமான ஒரு தானியையோ ஒரு பொருளையோ அல்லது பணத்தையோ அவருடைய சத்தியத்தின் மூலமாக அவருக்கு உடந்தையாக்கி கொள்வாரோ, அவருக்கு அதை சொந்தமாக்கி கொள்வாரோ, அல்லாஹ் அவருக்கு நரகத்தை கட்டாயப்படுத்தி விடுவான், நரகத்தை வாஜிபாக்கி விடுவான். அது மாத்திரமல்ல, சொர்க்கத்தை அல்லாஹ் அந்த மனிதன் மீது ஹராமாக்கி விடுவான். இந்த சமயத்தில் ஒரு மனிதர் கேட்டார், நபி அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்துல கேட்டார்கள், வைன்கான ஷையன் யஸீரன் யா ரசூலல்லாஹ், பிறருக்குரிய ஹக்கு, பிறருக்குரிய அந்த சொந்தமான பொருள் அது லேசான ஒரு அற்பமான ஒரு துச்சமான ஒரு பொருளா இருந்தாலுமா யா ரசூலல்லாஹ்? நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், வைன்கான கலீப மின் அராக்கின், அராக் குச்சியில கண்ணியமான ஒரு மிஸ்வா குச்சி, அது ஒரு துண்டா இருக்கலாம், அது இவர சொந்தம் இல்ல பிறரை சொந்தமா இருக்குது. இப்படி இருக்கும் போது இவருக்கு அவருடைய அந்த பொருளை இவர் சொந்தமாக்கி கொண்டால் அல்லாஹ் இவர் மீது நரகத்தை ஹராமாக்கி விடுவார், சொர்க்கத்தை கடமையாக்கி விடுவான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக எச்சரிக்கையா சொன்னார்கள். சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ரிவாயத். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால நம்முடைய சமுதாயத்தில் பார்க்கலாம், சிலர்கள் வாடகைகளுக்காக வேண்டிய கடைகள் எடுக்கிறாங்க, வீடுகள் எடுக்கிறாங்க, பல வருடங்கள் இருக்கிறாங்க, அதுக்கு பின்னால அதுக்குரிய முயற்சியை செய்தாங்க, மாற்று வழி இதை சொந்தமாய் கொள்றதுக்குரிய மாற்று வழிகளை செய்தாங்க. கண்ணியமானவர்களே, மாற்றமான அமைப்புல அந்த கண்ணியமானவர்களே அந்த பொருளை இவருக்குரிய அமைப்புல மாற்றுறதுக்குரிய முயற்சிகளை மேற்கொள்கின்றார்கள். கண்ணியமானவர்களே, 15 வருடம் அல்ல 20 வருடம் இருந்தாலும் அவர் ஆயுள் முழுக்க இன்னொருடைய கடையில வாடகைக்கா இருந்தாலும் இவருக்கு சொந்தமாக மாட்டார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம்முடைய சமுதாயத்தில் பார்க்கலாம், 10 வருடங்கள் 15 வருடங்கள் கடந்ததன் பின்னால அதுக்குரிய கள்ள டீடுகளை செய்துவிட்டு ஒப்பினைகளை மாற்றுகின்றார்கள். கண்ணியமானவர்களே, நரகத்துடைய நெருப்பை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும், நரகம் ஹராமாம் என்று சொன்னான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால பிறருடைய ஹக்கிலையும் நாம் மிச்சம் கவனமா இருக்க வேண்டும். பிறருடைய ஹக்குகளை மதிக்க வேண்டும், பிறருடைய உரிமைகளை மதிக்க வேண்டும். அடுத்ததாக பிறருடைய மானத்தை பாதுகாக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் முஸ்லிம் அகுல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமின் சகோதரன் என்று சொன்னார். கண்ணியமானவர்களே, லா யகுனு வலா யக்ரிபு வலா யக்லுதுஹு, அவர் அந்த ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு இன்னொரு முஸ்லிமை ஏமாற்ற மாட்டார்,
இன்னொரு முஸ்லிமுக்கு மோசடி செய்ய மாட்டான். கண்ணியமானவர்களே, நம்முடைய சமுதாயத்தில் வாக்கலாம், நம்பினா துரோகம் செய்கின்றார்கள். வாக்குறுதிக்கு மாற்றம் நம்பி ஒரு பொருளை கொடுத்து திருப்பி கேட்கக்கூடிய நேரத்தில் சண்டைக்கு வருகின்றார்கள், அதை அவர்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்கின்றார்கள். கண்ணியமானவர்களே, வாக்குக்கு மோசடி செய்யக்கூடாது. ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு மோசடி செய்ய மாட்டார். அடுத்ததா சொன்னார்கள், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை பொய் சொல்ல மாட்டார். கண்ணியமானவர்களே, நம்முடைய வியாபார ஸ்தலங்களை வாக்கலாம், துனியாவுடைய அப்ப காசிய சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி, துனியா சேமிக்கிறதுக்காக வேண்டி ஒரு பொய் தானே விட்டுடுவோம், ஒரு பொய் தானே சொல்லிடுவோம். ஒரு பொய்யால கண்ணியமானவர்களே லட்சக்கணக்கு கிடைக்கிறதா இருந்தா சிலர்கள் அதை சொல்ல முன்வருகின்றார்கள். கண்ணியமானவர்களே, எங்க பெருசா கிடைக்கும், அல்லாஹ் பாதுகாக்கணும். ஆகிரத்துல மாற்றமான இடத்தில் இருப்பார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை பொய் சொல்ல மாட்டார். வலா யஹ்லுது, ஒரு முஸ்லிமுக்கு தேவை வரும்போது இன்னொரு முஸ்லிமிடத்தில் அவருடைய தேவையை முன்வைத்து அவர் அதுக்குரிய முயற்சியை செய்கிறார், ஒரு உதவியை பெற்றுக்கொள்ள முன்வருகிறார் என்றிருந்தா இவர் என்ன செய்யக்கூடாது, உதவியை தடுக்க கூடாது. உதவியை கேட்டா உதவி செய்ய வேண்டும், உதவியை தடுத்து நிறுத்திக் கொள்ளக்கூடாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது முஸ்லிமிடத்தில் இருக்க வேண்டிய பண்பாடுகள் அல்ல, இது அந்நியவர்களிடத்தில் இருக்கக்கூடிய பண்பாடுகள், அந்நிய கலாச்சாரங்கள், இஸ்லாமிய கலாச்சாரம் அல்ல. அடுத்ததா சொன்னார்கள், குல்லுல் முஸ்லிம் அலல் முஸ்லிம் ஹராமுன் இர்லுஹு வமாலுஹு வதமுஹு. ஒரு முஸ்லிமுடைய மானம் பிற முஸ்லிம் மீது ஹராமாக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு முஸ்லிமுடைய மானத்தை அம்பலப்படுத்த முடியாது, மானத்தை போக்க முடியாது. கண்ணியமானவர்களே, சில ரிவாயத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, காபத்துல்லாவை விட ஒரு முஸ்லிமுடைய மானம் மேலானது, சங்கையானது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவா சொல்லியிருக்கிறார்கள். சில்லற பிரச்சனைகளுக்காக வேண்டி தீர்த்து கட்ட வேண்டும், பழிவாங்க வேண்டும் என்ற நோக்கில் பிற முஸ்லிம்களுடைய குறைகளை, கண்ணியமானவர்களே, அவருடைய மானத்தை அம்பலப்படுத்தக்கூடாது. அவருடைய சொத்து செல்வங்கள்ல பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது, ஹராம். அதே போல அவருடைய இரத்தத்தை ஓட்டுவதும் ஹராம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். மார்க்கத்துடைய ஹக்குக்காக வேண்டி, ஹுதூதுகளுக்காக வேண்டி, இஸ்லாம் சொல்லப்பட்ட சட்டங்களை நிலைநாட்டுவதற்காக வேண்டி இரத்தத்தை ஓட்டலாம். அது இல்லாம ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுடைய பணத்தை சூளையாட முடியாது, இரத்தத்தை ஓட்ட முடியாது. கண்ணியமானவர்களே, ஹராம் கூடாது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், அத்தக்வா ஹாஉனா, அத்தக்வா ஹாஉனா. நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், அவருடைய கையை தன்னுடைய நெஞ்சத்தின் பக்கம் இஷாரா செய்தவர்களாக, சைக்கினை செய்தவர்களாக, இறையச்சம் என்பது உள்ளத்தில் இருக்கக்கூடியது, நாவில் அல்ல. ஒரு மனிதன் உள்ளத்தில் இருக்கக்கூடியதான் இறையச்சம். இறையச்சம் ஈக்கக்கூடிய இடம் ஒரு மனிதனுடைய உள்ளம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு விட்டு சொன்னார்கள், பிஹஸ்பி இம்ரிஇ மினஷ் ஷர்ரி ஐ யஹ்கிர அஹாஹுல் முஸ்லிம். ஒரு முஸ்லிமுக்கு, ஒரு மனிதனுக்கு கெடுதியால போதும், பாவத்தால போதும் பிற முஸ்லிம கேவலமா கருதுவது, பிற முஸ்லிம அவமானப்படுத்துவது, பிறரை துச்சமா மதிப்பது பாவத்தினால போதும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால இதோ பிற முஸ்லிமுடைய உணர்வு, பிற முஸ்லிமுடைய மான மறுவாதி கண்ணியமானவர்களை பாதுகாக்கப்படும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், நம் சமுதாயத்தில் பார்க்கிறோம் கண்ணியமானவர்களே, சில்லற பிரச்சனைகளுக்காக வேண்டி கண்ணியமானவர்களே மானங்களை போக்கி விடுகின்றார்கள். அல்லாஹ் பாதுகாக்கும் கண்ணியமானவர்களை, பெரும்பாவம். அடுத்ததாக பிறருடைய சொத்தை பாதுகாப்பது பிறருக்கு செய்ய வேண்டிய கடமை, உரிமை.
கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லும்போது அமானிதத்தை பாதுகாக்கும்படி அல்லாஹ் சொல்றார். இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா. அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ஏவுகின்றார் அமானிதம் உடையவர்களிடத்தில் அமானித பொருளை ஒப்படைக்கும்படி அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ஏவுகின்றான் என்பதாக ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால அமானிதத்தை பேணி பாதுகாக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் இவர் ஒரு முஸ்லிமா இருப்பார், இவர் ஒரு முஃமினா இருப்பார். இல்லை என்றால் பேர்ல முஸ்லிமா இருப்பாரு, குணத்துல முஸ்லிமா இருக்க மாட்டார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், அத்தில் அமானத இலா மனி தமனக வலா தகுன் மன் கானக். உங்களிடத்துல நம்பி ஒருவர் அமானித பொருளை தந்தா அதை நீங்க நிறைவேற்றி விடுங்கள், அதை கேட்கும் சமயத்தில் அதை கொடுத்து விடுங்கள். உங்களுக்கு மோசடி செய்தவருக்கு நீங்கள் மோசடி செய்யாதீர்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால கண்ணியமானவர்களே, இதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். நாம் இதில் பேணுதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அடுத்ததாக இஸ்லாம் பிறருடைய உரிமையை மதிக்கும்படி சொல்லக்கூடிய விடயத்தில் ஒருவர் தன்னுடைய கஷ்டத்தை முன்வைத்து ஏதாவது ஒன்றை கேட்கும் போது நீங்கள் தடுத்து விடாதீர்கள். கேட்கக்கூடியவர்கள் அவர்களுடைய தேவையை முன்வைத்து கேட்கும் போது நீங்கள் கொடுக்காமல் தடுத்து விடாதீர்கள். அல்லாஹ் தஆலா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகின்றார். நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மாத்திரம் இறங்கின சட்டம் அல்ல, இந்த உம்மத்துக்கும் சேர்த்து இறங்கின சட்டம் தான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யாசிப்பது கையேந்துவது அல்லாஹ்விடத்துல மாத்திரம் தான் இருக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, மனிதர்களிடத்துல யாசிக்க கூடாது, கையேந்த கூடாது. அதுக்கு பல எச்சரிக்கைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. யாரு அனாவசியமாக தேவை இல்லாம தொழிலாக தன்னுடைய தேவையை முன்வைத்து யாசிப்பாரோ, அதை தொழிலா ஆக்கிக் கொள்வாரோ, அல்லாஹ் நாளை மறுமையில் இந்த மனிதனை கொடுக்கக்கூடிய கேவலம் என்ன தெரியுமா, தண்டனை என்ன தெரியுமா, முகத்துல தலை இல்லாத முள்ளு கூடுதல் அல்லாஹ் எழுப்பாட்டுவார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த சைடும் இஸ்லாம் சொல்லியிருக்கின்றது. அதையும் நீ ஒருவர் கேட்கிறதா இருந்தா கேட்கப்பட்டவர் திருப்பி அனுப்பாமல் அவரு கொடுப்பதுதான் அவரு செய்ய வேண்டிய உரிமை, கடமை. அவருடைய உணர்வு மதிக்கப்படணும் என்பதாக இஸ்லாம் நமக்கு தெளிவாக சொல்லி தருகின்றது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்ததாக கண்ணியமானவர்களே, உங்களுடைய மஹல்லால மாஷா அல்லாஹ் இந்த வருடம் கூட்டு குர்பான ஆரம்பித்திருக்கிறார்கள். மஸ்ஜிதில் செய்ய நிர்வாகிகள் மசூரா செய்திருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, நாம் தனித்தனி கொடுக்கக்கூடிய கூட்டு குர்பானியை, தனித்தனியா கொடுக்கக்கூடிய குர்பானியை நாம் கூட்டா கொடுக்க வேண்டும். இது இன்று நேற்று வந்ததல்ல. சஹாபாக்களுடைய காலத்திலிருந்து, நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்திலிருந்து, இமாமார்களுடைய காலத்திலிருந்து உள்ள ஒரு அமல் தான். நாம் இப்ப மஸ்ஜித் ரீதியாக அந்த ஏரியாக்கள் ஈக்கக்கூடியவங்க அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த உல்ஹியா, அந்த குர்பானிய மஸ்ஜிதுக்கு கொடுத்து மஸ்ஜித் ரீதியாக எல்லோருக்கும் பங்கு வைக்கப்பட்டு அது கூட்டா செய்தாங்களே, இது மார்க்கத்தில் சொல்லப்பட்ட அமல். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ரிவாயத், ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்தாங்க. நஹர்னா பில் ஹுதைபியா மஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட ஹுதைபியால வைத்து, ஹுதைபியாவுடைய வருடத்துல வைத்து நாம் கூட்டாக 7 பேர்கள் சேர்ந்து ஒரு ஒட்டகத்தை அறுத்து பலியிட்டோம். 7 பேர்கள் சேர்ந்து ஒரு மாட்டை அறுத்து பலியிட்டோம், குர்பானி கொடுத்தோம், ஒழுகியா கொடுத்தோம் என்பதாக சஹாபாக்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் இப்படி மஸ்ஜித் ரீதியாக
கூட்டு குர்பான் கொடுப்பதன் மூலமாக ஏராளமான விடயங்களை நன்மைகளை கிதாபுல உலமா பெருமக்கள் எழுதியிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, நாம் கூட்டா கொடுக்கும் போது அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு வீடும் தவற மாட்டாது. எல்லோருக்கும் அந்த குர்பானியுடைய மாமிசம் போய் சேரக்கூடியதா இருக்கும். கண்ணியமானவர்களே, அடுத்தது கூட்டா கொடுப்பதன் மூலமாக பரக்கத் ஏற்படும், அபிவிருத்தி ஏற்படும். கண்ணியமானவர்களே, முஸ்லிம்களுடைய உள்ளத்துல சந்தோஷம் ஏற்படும். அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் ஒரு முஸ்லிமுடைய உள்ளத்துல சந்தோஷத்தை ஏற்படுத்துவாரோ அது அவருக்கு அல்லாஹ் சதக்காவுடைய நன்மையை கொடுப்பார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால சஹாபாக்கள் 7 பேர்கள் சேர்ந்து ஒரு மாட்டை கொடுத்திருக்கிறாங்க, 7 பேர்கள் சேர்ந்து ஒரு ஒட்டகத்தை கொடுத்திருக்கிறார்கள். ஆடென்று வரக்கூடிய நேரத்தில் 7 பேர் சேர்ந்து கொடுக்க முடியாது, அது தனிநபர் தான் சேர்ந்து கொடுக்க வேண்டும். 7 பேர் ஒரு ஆட்டை சேர்ந்து கொடுக்கிறதா இருந்தால் அது உல்ஹியாவாக நிறைவேற மாட்டாது என்பதாக ஷாஃபி மذஹபுடைய ஃபத்வாக்களை இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் கிதாபுல தெளிவா சொல்லி இருக்கிறார். அதனால கண்ணியமானவர்களே, அதனால நாம் தனித்தனி கொடுக்க வசதி இல்லை என்றால், நமக்கு வசதி இல்லை என்றால் நாம் ஒரு பங்குல சேர்ந்து கொள்வோம். கண்ணியமானவர்களே, அந்த குர்பானுடைய நன்மையை பற்றி, குர்பான் கொடுக்கக்கூடியவருக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை பற்றி, வெகுமதிகளை பற்றி, நன்மைகளை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவா சொன்னார்கள். ஒருவர் குர்பானி கொடுக்கும் போது அந்த பிரயாணுடைய களத்தில் கத்தியை வைத்து அறுக்கும் போது அந்த ஒரு டாட் கீழே ரத்தம் விழ முன்னால அல்லாஹ் அந்த மனிதனுடைய சகல பாவங்களை மன்னித்து விடுகின்றார். அடுத்ததா சொன்னார்கள், மாலனா மின்ஹா யா ரசூலல்லாஹ். சஹாபாக்கள் கேட்டாங்க, இப்படி குர்பானி கொடுப்பதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பயன் என்ன யா ரசூலல்லாஹ்? நபியா சொன்னார், லிக்குல்லி ஸஅரத்தின் ஹஸனா. அந்த பிரயாணியுடைய ஒவ்வொரு மேனிலிக்கூடிய ஒவ்வொரு முடிக்கும் ஒரு நன்மை அல்லாஹ் எழுதி விடுவான், அல்லாஹ் கொடுப்பான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆசாரம் ஊட்டினார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால இப்படியான அமல்களை செய்ய எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக.